வெல்கம் பேக் டு நிர்மல் ஷர்மி கிச்சன். இன்றைக்கி வந்து கோவக்காய் கறி பண்ண போகிறாங்க, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. கோவக்காய் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். கோவக்காய் கறிக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகா ஒன்று, பொரிஞ்சோன்னே கட் பண்ணி வச்சேன் கோவக்காவை ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். தண்ணி தெளித்து வேகணும். கோவக்காய், கருவேப்பிலை, கோவக்காய், கோவக்காய்க்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணிட்டேன். கோவக்காய் முக்கால்வாசி வெந்துருக்கு. கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா புளி தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். துருவன தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன், காஞ்சிச்சு. அதில் ஒரு 5-6 முந்திரி எடுத்து ஃப்ரை பண்ணி கோவக்காயில் ஆட் பண்ணுறேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கோவக்காய் கறி ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதில் வறுத்த முந்திரி பருப்பை ஆட் பண்ணுறேன். கோவக்காய் கறி ரெடி.